நீங்கள் என்ன பண்ணீங்க ஆஃப்டர் யுவர் காலேஜஸ்? எடுத்த உடனே நிறைய பேருக்கு இருப்பாங்க ஜென்ரேஷனல் பிஸ்னஸ்னால் they'll டேக் ஓவர். இல்லைனா நம்ம ஒரு தாட் இருந்ததுன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட கெஞ்சணும், கன்வின்ஸ் பண்ணணும், இதெல்லாம் நடந்திருக்கும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு? நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணீங்களா, இல்லை யூ ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படி இமீடியட்லி அந்த மாதிரி? ஆமாம். ஸோ இந்த ஆஸ்பிரேஷன் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து வெளியில் போகும்போது வேலையோடு தான் போகணுன்னு. அப்போ வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் மரியாதைன்னு வேறு சொல்லிடுவாங்கல்ல நம்மகிட்டலாம், காலேஜில் ப்ளேஸ் ஆகிடணும் இல்லை? ஆமாம், அது எனக்குள்ள ஒரு பயம் கூட. ஏன்னா ப்ளேஸ் ஆகலைன்னா நம்ம இந்த ஊர்லேயே இருந்துருவோம். நம்ம வெளியில் போய் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வெளியில் வேலை தேட போகிறோன்னா வீட்டில் எதுக்கு நீ வேலை தேட போகிற, நானே 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன், நீ இங்கே இருன்னு சொல்லிடுவாங்கங்கிற பயம். போல்டாக இருக்க மாட்டேன், எல்லாத்துலேயுமே ஒரு பயம் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு ஏஞ்சல் கிடச்சார் காலேஜில். ஒரு கிடைச்சார் ஏஞ்சல் ஆனாவும் இருக்கலாங்கிற மாதிரி. மணிகண்டன் எனக்கு ஒரு ஏஞ்சல் கிடச்சார். அப்போ சொன்னார், கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷில் நீ எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பேசுகிறங்கிறதுக்கு கிடையாது, நீ சொல்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு புரியணும், அதுதான் கம்யூனிகேஷன். ஒரு பெரிய மித்தை வந்து பிரேக் பண்ணார். அப்போ எனக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ பேச ஆரம்பித்தேன். பட் நிறையா கிண்டல் கேலி பண்ணாங்க. இனிஷியலாக ஹர்ட்டிங்காக இருந்தது. பட் ஆனால் அவர் ஒன்று சொன்னார், நீ பண்ணதை திரும்ப திரும்ப பண்ணிட்டேரு, சிரிக்கிறவன் கொஞ்ச நாள் சிரிப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு அது பழகிரும், நீ வந்து இவால்வ் ஆயிடுவேன்னு சொன்னார். அது நடந்தது. இது நடந்ததுனால எனக்கு வந்து 2 ஆஃபர் கிடச்சிது காலேஜில். காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே 2 ஆஃபர் கிடச்சதுனால சென்னை கிளம்பி வந்து வேலையை ஆரம்பித்தேன். அப்போது ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். பட் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு வந்து ரொம்ப மொனட்டனஸாக இருந்தது. மறுபடி பண்ண வேலையே வந்து திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி. ஏன்னா ஊர்லேருந்து நான் மஞ்சள் போய் தூக்கிட்டு வரும்போது எனக்கு 10 வருஷம் நான் இங்கே வேலை செஞ்சுட்டு போகணுன்னு. சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊருக்கு வரும்போது நான் கொஞ்சம் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அந்த ஊரில் ஒரு கல்ச்சர் இருந்திருக்கும், இங்கே ஒரு கல்ச்சர் ஷாக்கு எனக்கு இருந்தது. சென்னையில் வந்து என்னடா வந்து ஒரு ஆட்டோ காரங்க கூப்பிட்டா கூட அங்கே ரொம்ப மரியாதை கூப்பிடுவாங்க, இங்கே அது நடக்கலை. இந்த மாதிரி நிறையா ஏமாற்றங்கள். வெதர் அந்த ஊரில் தண்ணி நல்லா இருந்தது, இதெல்லாம் ஒரு 6 மாதம் இருந்தது. பட் தென் சென்னை வந்து இன்றைக்கி நான் என்ன போக சொன்னாலும் நான் சென்னை விட்டு போக மாட்டேன், அந்த மாதிரி. இட் ஹஸ் பிகம் வெரி க்ளோஸ். பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மொனட்டனஸாக இருந்ததுனால எனக்கு என்னோடய பர்பஸ் என்ன, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ பிஸ்னஸ்னால் அதுக்கு முன்னால் வரைக்கும் பிஸ்னஸ் இஸ் ஜஸ்ட் டு மேக் மணின்னு மட்டும் புரிதல் இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா மேகசைன்ஸ், நிறையா ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். சரி, ரூம்மேட் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் மேகசைன்ஸ் வாங்கி போட்டிருந்தான். அப்போ என்ன தான் இருக்குதுன்னு திருப்பி பார்க்கலான்னு பார்க்கும்போது ஒரு புக்கு எனக்கு கிடச்சிது. என்ஆர் நாராயணமூர்த்தி அவர் எழுதின புக், பெட்டர் இண்டியா பெட்டர் வேர்ல்டுன்னு. அதில் ஒரு லைன் இருந்தது, business is not just about making money, business is about creating temporary wealth for yourself and for othersன்னு சொன்னார். அப்போ என்னடா வெல்த்தில் என்ன டெம்பரரி? அப்போ தான் புரிஞ்சது, வெல்த்தை வந்து நம்ம டெம்பரரியாக தான் ஹோல்ட் பண்ண முடியும். இருக்கிற காலகட்டத்தில் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எப்படி இம்பேக்ட் பண்ணலாம் வெல்த் மூலமாக, அப்படிங்கிறதான் பிஸ்னஸ்ன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணேன் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்.